Hello friends, welcome back to Mistakes Makes Me. This is Sathish. In the video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Day 2 training on Qspiders. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து Qspiders ட்ரைனிங்கில் Day 2ல என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ பைத்தான் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் லேர்ன் பண்ணணும்னு ஆசையாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய வீடியோஸ் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். பிகாஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது. எனக்குமே இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் பைத்தனை பற்றின ஒரு ஐடியா கிடையாது. ஓகேவா? ஸோ பயந்துக்கிட்டே இருந்தேன். என்னடா இன்னும் ஆக்சுவலாக சொல்ல போனால் நான் வந்து பைத்தான் வந்து வெறுத்தவேன். பைத்தானை வந்து செகண்ட் செமஸ்டர்ல வந்து பைத்தானை பாஸ் பண்ணி வரதுக்குள்ளேயும் போதும் ஆயிடுச்சு. ஸோ பைத்தானை வெறுத்த நானே கடைசியாக எனக்கே வந்து பைத்தான் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து பைத்தான் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம நினச்ச மாதிரி அண்ட் பயந்த மாதிரி வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க. ரொம்ப பேசிக்லேருந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நல்லாவே தெளிவாக புரியுது. இப்போ சின்ன பசங்களுக்கு எப்படி 1 2 3ல வந்து நம்ம இது 1 இது 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக் கொடுப்போமோ அந்த அளவுக்கு பேசிக்ல வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. நீ பைத்தான் ப்ரோக்ராமிங்னா என்னென்ன தெரியல அப்படின்னு நினைச்சாலுமே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ என்னுடைய வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். நான் சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் டெவலப்மெண்ட். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ Day 1ல வந்து ஒரு பேசிக்ஸ் தான் நம்ம பார்த்துருந்தோம். மெஷின் லேர்னிங்னா என்ன, சாஃப்ட்வேர்னா என்ன, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னா என்ன, ப்ரோக்ராமிங்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம என்னன்றதை பார்த்துருந்தோம். ஒரு பேசிக்கான ஒரு விஷயங்கள். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கும் பேசிக்கான ஒரு விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். நேற்று பார்த்ததோட கண்டினியூஷன்ற மாதிரி கூட சொல்லலாம். பிகாஸ் நேற்று பார்த்தா கொஞ்சம் டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஓகேவா? இன்னைக்கு வீடியோல என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸிக்யூஷன் ஆஃப் பைத்தான் ப்ரோக்ராம். ஒரு பைத்தான் ப்ரோக்ராமை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து இன்டர்பிரட்டிங் ஆஃப் பைத்தான் ப்ரோக்ராம். இன்டர்பிரட்டிங்னா என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த பேசிக்காக ரெண்டு விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஒரு பைத்தான் ப்ரோக்ராமை நான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா பேசிக்காக எனக்கு என்ன தேவைப்படும்? ஒரு ஓஎஸ் உள்ள ஒரு லேப்டாப், ஒரு மிஷின் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ ஓஎஸ் இருக்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு மிஷின் நமக்கு தேவைப்படும். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஓஎஸ்மே ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் வச்சிருக்கோம். டெக்ஸ்ட் எடிட்டர்னா எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று நான் சொல்லியிருந்தேன் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்னா ஜாவா, C++, பைத்தான் இந்த மாதிரி தான் சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து ரைட் பண்ணுறதுக்கு ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் நமக்கு தேவை. ஸோ ஒவ்வொரு ஓஎஸுமே வந்து இன்பில்ட்டாக ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் வச்சுருக்கோம். நீங்கள் வந்து டெக்ஸ்ட் எடிட்டர் வந்து ஒரு 3 சாய்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ப்ரிஃபரபிளானதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா Notepad++, and Visual Studio Code. இந்த 3 டெக்ஸ்ட் எடிட்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். எங்களுக்கு வந்து எது ப்ரிஃபரபிள் சொன்னாங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடில் நிறைய விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியும். நிறைய அட்வான்ஸ்டு ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ தட் இஸ் பெட்டர். ஸோ சிம்பிளாக எனக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து நோட்பேட் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வேணும் அப்படின்னு, அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் எடிட்டரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டெக்ஸ்ட் எடிட்டர் ஃபர்ஸ்ட் வந்து ஓஎஸ் இருக்கக்கூடிய ஒரு மிஷின் தேவைன்னு சொல்லியாச்சு. ஓகே இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் தேவைப்படுது. எதுக்கு டெக்ஸ்ட் எடிட்டர் தேவைப்படுதுன்னா நம்மளுடைய ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ரைட் பண்ணுறதுக்காக டெக்ஸ்ட் எடிட்டர் நமக்கு தேவைப்படுது. நம்ம எதில் போய்ட்டு ரைட் பண்ணுவோம்? நோட்பேடில் போய்ட்டு டைப் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுதான் டெக்ஸ்ட் எடிட்டர்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ செகண்ட் ஒன் அது. தேர்டு ஒன்று வந்து நம்ம அதை வந்து .py அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்து நம்ம சேவ் பண்ணணும். பிகாஸ் .pyன்னு கொடுத்தா மட்டும் தான் அது வந்து ஒரு பைத்தான் சோர்ஸ் ஃபைலாக வந்து நமக்கு சேவ் ஆகும். ஓகேவா? ஸோ பேசிக்காக பைத்தான் சோர்ஸ் ஃபைலாக நமக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா .py அப்படின்னு இப்போ ஃபைல் நேம் அண்டு .py அப்படின்னு கொடுத்துக்கணும். இப்போ மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுக்குறேன். .pyன்னு கொடுத்தா தான் பைத்தான் சோர்ஸ் ஃபைலாக வந்து அது சேவ் ஆகும். ஓகேவா? ஸோ தேர்ட் ஒன் அது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இன்டர்பிரட்டட் மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட். ஸோ இன்டர்பிரேட் பண்ணுறோம். ஹை லெவல் லாங்குவேஜ்லேருந்து லோ லெவல் லாங்குவேஜுக்காக நம்ம இன்டர்பிரேட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து PYC ஃபைலாக வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ PYC வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்சில் போய் சேவ் ஆகும். CACHE கேட்ச்னு சொல்லுவாங்க இல்லையா? கேட்ச் மெமரி. ஸோ ரேமில் இருக்கும். அதில் போயிட்டு நமக்கு இந்த PYC ஃபைல் வந்து சேவ் ஆகும். PYC ஃபைலை நம்ம கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பைத்தான் இன்டர்பிரட்டட் 3.9.6 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ சாஃப்ட்வேரு அது வந்து நம்மளுடைய ஹை லெவல் லாங்குவேஜாக லோ லெவல் லாங்குவேஜாக அதாவது மெஷின் கோடாக நமக்கு கன்வெர்ட் பண்ணிடும். 0 and 1 பைனரி கோட்ஸாக கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ இவ்வளோ தான் ப்ராசஸ். உங்களுக்கு வந்து இதை வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். அட் தி சேம் டைம்
டெலிகிராம் சேனலில் நான் வந்து இதுக்கான ரிட்டன் நோட்ஸை வந்து ஃபோட்டோ எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து சொன்னதே இப்போ நான் பாயிண்ட்ஸாக சொன்னேன் இல்லையா, அது வந்து ஒரு பிளாக்காக பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல ஓஎஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ ஓஎஸ்ன்றது எது இருக்கலாம், ஆண்ட்ராய்டாக இருக்கலாம், விண்டோஸாக இருக்கலாம், லினக்ஸாக இருக்கலாம். ஸோ இது மூணுமே வந்து ஓஎஸ் தான். ஸோ ஓஎஸ்ன்றது ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ ஓஎஸ் உள்ள ஒரு மிஷின் தேவை, ஓஎஸ் இருக்குது. ஓகேவா? செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் எடிட்டர் நமக்கு தேவைன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஓஎஸ் இங்கே இருக்குது, டெக்ஸ்ட் எடிட்டர் இங்கே இருக்கும். டெக்ஸ்ட் எடிட்டர்னா இன்பில்ட்டாகவே எல்லா ஓஎஸ்லையுமே இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் எதுவுமே ஃபீல் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு அட்வான்ஸ்டு வேணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை நோட்பேட் ++ யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பேசிக்காகவே நோட்பேட் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டா போதும். இட்ஸ் ஃபார் எனஃப். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா .py அப்படின்னு நம்ம சேவ் பண்ணணும். இப்போ ஒரு ஃபைலை எழுதிட்டோம், ஓகேவா, ரைட் பண்ணிட்டோம். ரைட் பண்ணதுக்கப்புறம் .pyன்னு சொல்லிட்டு சேவ் பண்ண மட்டும் தான் பைத்தான் சோர்ஸ் ஃபைலை சேவ் ஆகும்னு சொல்லியாச்சு. ஸோ அந்த மாதிரி சேவ் பண்ணிக்கோங்க. பைத்தான் ஃபைல் ரெடி பண்ணி வச்சுட்டோம், ஓகேவா. ஸோ அந்த பைத்தான் ஃபைலை எடுத்துகிட்டு போயிட்டு பைத்தான் இன்டர்பிரட்டர் 3.9.6 சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா, பைத்தான் இன்டர்பிரட்டர்னு சொல்லுவாங்க. அதுதான் நமக்கு ஹை லெவல்லேருந்து லோ லெவல் கோடை நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்மீடியட் மெஷின் கோடை நமக்கு கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ இங்கே ஓஎஸ் இருக்குது, இந்த இடத்துல டெக்ஸ்ட் எடிட்டர் இருக்குது. டெக்ஸ்ட் எடிட்டருக்கு அடுத்து நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் இன்டர்பிரட்டருக்கு வந்து நம்ம அந்த ஃபைல் நேமை நான் கொடுக்குறோம். ஓகே, ஒரு பைத்தான் ஃபைல் நேம் கொடுக்குறோம். பைத்தான் ஃபைல் நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் இன்டர்மீடியட் மெஷின் கூட நம்ம கன்வெர்ட் ஆகிடுது, ஓகேவா. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன். ஸோ இவ்வளோதான், ஒரு 4 ஸ்டெப்பு தான் இருக்குது. ஸோ இதுலேயே வந்து எக்ஸிக்யூஷன் நமக்கு நடந்துடும். ஸோ திஸ் இஸ் ஸ்டெப்ஸ் ஃபார் எக்ஸிக்யூஷன் தி பைத்தான் ப்ரோக்ராம். அடுத்து இன்னொரு ஸ்டெப் இருக்கு. பைத்தான் ப்ரோக்ராமை வந்து நம்ம ஒரு மல்டி லைனாகவும் நம்மளால எக்ஸிக்யூட் பண்ண முடியும். மல்டி லைனில் 1 பக்கம் 2 பக்கம் 10 பக்கம் 20 பக்கத்துக்கு கூட நம்ம ப்ரோக்ராம் எழுதி மொத்தமாக வந்து நம்மளால எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அட் தி சேம் டைம் நம்ம வந்து லைன் பை லைனாகவும் நம்மளால பைத்தானை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும், ஓகேவா. மற்ற அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல நம்மளால லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன் பண்ண முடியாது, பட் பைத்தான்ல நம்மளால பண்ண முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு விண்டோஸ் பட்டன் அமுக்குனீங்க அப்படின்னா கிளிக் பண்ணின உடனே கமாண்ட் ப்ராம்ப்ட்னு ஒன்று வரும். ஒரு சர்ச் பார் வரும். அதில் சிஎம்டின்னு டைப் பண்ணிங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகிரும். கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆன உடனே அதில் ஷெல்லுன்னு சொல்லிட்டு இருக்கும். ஷெல்லுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா டெர்மினல், ஓகேவா. ஸோ ஷெல்லுன்னு இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிட் லெவல் கமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மிட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா பைத்தான் ஃபைல் ஒரு பக்கத்துக்கு வந்து நோட் பேடில் நம்ம எழுதி வச்சிருவோம். ஒரு பக்கத்துக்கோ 2 பக்கத்துக்கோ எவ்வளோ ப்ரோக்ராம் எழுதணுமோ எழுதி வச்சுட்டு நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃபைல் நேம் வச்சிருப்போம். .pyன்னு சொல்லிட்டு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டு அந்த ஃபைல் நேமை கொடுத்துட்டு நம்ம பைத்தான் இன்டர்பிரட்டர் வந்து பைத்தான் இன்டர்பிரட்டரில் அந்த ஃபைல் நேமை கொடுத்து நம்ம எக்ஸிக்யூட் கொடுத்தோம்னா எக்ஸிக்யூட் ஆகிரும், ஓகேவா. ஸோ இன்டர்மீடியட் மெஷின் கூட ஆகிரும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸிக்யூஷன் ஆகிரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். செகண்ட் டைப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு கமாண்ட் ப்ராம்ப்டில் ஒரு பைத்தான் கோடை நம்ம என்ட்ரி பண்ணுறோம், பைத்தான் கோடை ரைட் பண்ணுறோம். பைத்தான் இன்டர்பிரட்டருக்கு போகிறோம். இன்டர்பிரட்டடாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் மெஷின் கோடை கன்வெர்ட் ஆகிரும். மெஷின் கோடை கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் எக்ஸிக்யூஷன் ஆகிரும். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூஷன் ஆஃப் பைத்தான் ப்ரோக்ராம். ஸோ இப்போ வந்து இன்டர்பிரட்டிங்னா என்னன்னு உங்களுக்கு ஐடியா எப்போ வரைக்குமே கிடைக்கல அப்படின்னா சிம்பிளாக வந்து டிரான்ஸ்லேட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஹை லெவல் லாங்குவேஜ்லேருந்து நம்ம லோ லெவல் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு மீனிங் தான் வந்து இன்டர்பிரட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டர்பிரட்டிங் எப்படி வந்து பைத்தானில் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெக்ஸ்ட் எடிட்டருக்கு போகிறோம், ஓகேவா. டெக்ஸ்ட் எடிட்டருக்கு போனதுக்கப்புறம் ஹை லெவல் ப்ரோக்ராமை நம்ம ரைட் பண்ணுறோம், ஓகேவா. எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து ப்ரோக்ராம் எழுதுகிறோம், ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்பிரட்டர்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அதாவது பைத்தான் 3.9.6 அந்த ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து என்ன பண்ணுன்னா பைத்தான் லைப்ரரி ஆல்ரெடி அதுவாக வந்து இன்பில்ட்டாக வரும். பைத்தான் லைப்ரரியில் போயிட்டு ஹை லெவல் லாங்குவேஜ்லேருந்து லோ லெவல் கோடா மெஷின் கோடா நமக்கு கன்வெர்ட் பண்ணணும், ஓகேவா. பைத்தான் லைப்ரரியில் போயிட்டு ஹை லெவல் கோடு வந்து லோ லெவல் கோடா நமக்கு மாறிடும். ஸோ அதுக்கடுத்து வந்து இட் இஸ் சேவ்ட் இன் .py. அதுக்கப்புறம் வந்து கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் இது வந்து .pyc அப்படின்ற ஒரு ஃபைலாக நமக்கு கன்வெர்ட் ஆகும். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் பைத்தான் கம்பைலர் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்ச் மெமரியில் போயிட்டு நமக்கு சேவ் ஆகும். அதுக்கடுத்து மெஷின் கோடை இப்போ நமக்கு கிடச்சிருச்சு, ஓகேவா. ஸோ ஹை லெவல் ப்ரோக்ராம் இருக்குது.
அடுத்து மெஷின் கோடை கன்வெர்ட் பண்ணுறோம் பைத்தான் இன்டர்பிரட்டர் அந்த இதை வச்சு இதை வந்து மெஷின் கோடை நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. இப்போ மெஷின் கோடை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸிக்யூஷன் பண்ண போகிறோம் அடுத்து. ஓகேவா, ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிள், இவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக இப்போ வந்து நான் ஏன்ற ஒரு ஃபைல் நேம் வச்சுருக்கேன். ஓகேவா, ஸோ ஏன்ற ஃபைல் நேம் அண்டு அடுத்து வந்து பைத்தான் சோர்ஸ் ஃபைலை நம்ம மாற்றணும்னா என்ன சொல்லியிருக்கேன், .py என்ற எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும். ஓகேவா, .py என்ற எக்ஸ்டென்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் அது வந்து ஒரு குளோபல் டேட்டாவாக இருக்கும். குளோபல் டேட்டான்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ஸ்பேஸ். ஸோ உங்களுக்கு தெரியுதா, இதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். மெயின் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயின் ஸ்பேஸில் தான் நம்மளுடைய குளோபல் டேட்டா ஒரு டேட்டாவுமே நம்ம போயிட்டு ரைட் பண்ணுறது என்ட்ரி ஆகும். ஓகேவா, ஸோ குளோபல் டேட்டா 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 விஷயத்த நான் கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ இது எப்படி எக்ஸிக்யூஷன் ஆகும் அப்படின்னா கோடுன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ கோடுன்றது ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் தான் நம்ம ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ அந்த ஃபஸ்ட்டு கோடுன்றதில் நம்ம ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். ஓகே, நான் ஹை லெவல் ப்ரோக்ராம் லாங்குவேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ ஹை லெவல் ப்ரோக்ராமை வந்து டைப் பண்ணுறது தான் ஆப்ரேஷன் சொல்லிடுறேன். செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. ஸ்டாக்குன்னா அந்த இடத்துல வந்து எக்ஸிக்யூஷன் நடக்க போகுது, எக்ஸிக்யூஷன் அந்த இடத்துல நமக்கு ஆக போகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளாக் வந்து கோடுன்னு சொல்லுவாங்க. செகண்ட் பிளாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. தேர்ட் பிளாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் பூல்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாட்டிக் பூல் அண்ட் ஃபோர்த் பிளாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீப்னு சொல்லுவாங்க. HEAP ஹீப்னு சொல்லுவாங்க. ஸோ மொத்தம் 4 பிளாக் இருக்கு. ஓகேவா, ஸோ தேர்ட் பிளாக்ல வந்து என்னன்னா இந்த எக்ஸிக்யூஷன் ஆகும் பார்த்தீங்களா, ஸோ எக்ஸிக்யூஷன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு டேட்டா நமக்கு கிடைக்கும். ஓகேவா, அது எங்கே ஸ்டோர் பண்ணணும், அந்த ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் இந்த தேர்ட் பிளாக் யூஸ் பண்ணுறோம், ஸ்டாட்டிக் பூல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டாட்டிக் பூல் தேர்ட்லேயும் ஃபோர்த்லேயும் நம்ம எக்ஸிக்யூஷன் பண்ணக்கூடிய டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ தேர்ட் அண்ட் ஃபோர்த் பிளாக் அதுக்கு தான். ஸோ ஸ்டாட்டிக் பூலில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, எக்ஸிக்யூஷன் வந்து 2 விதமாக பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஒரு ஃபைலை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக வந்து மல்டி லைன் எக்ஸிக்யூஷன் சொல்லுவாங்க அதை. ஓகேவா, ஸோ செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் லைன் எக்ஸிக்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த சிங்கிள் லைன் எக்ஸிக்யூஷன் ஆகுது. இப்போ 1, 2, 3 3 குளோபல் டேட்டா சொல்லியிருந்தேன். இப்போ 1 தனியாக, 2 தனியாக, 3 தனியாக எனக்கு எக்ஸிக்யூஷன் ஆகுது அப்படின்னா அது வந்து இந்த ஸ்டாட்டிக் பூல்ன்றதுல வந்து சேவ் ஆகும். ஓகேவா, ஸோ ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு குளோபல் டேட்டா 1, 2, 3 மூணுமே வந்து மொத்தமாக ஒரே இதில் வந்து எனக்கு எக்ஸிக்யூஷன் ஆகணும், அல்லது ஒரு பைத்தான் ஃபைலை வந்து நான் மொத்தமாக வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன் அப்படின்னா அது வந்து மல்டி லைன் எக்ஸிக்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எங்கே ஸ்டோர் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஹீப்ன்ற ஒரு பாக்ஸ், அந்த ஒரு காலம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதில் தான் வந்து நமக்கு வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேவா, எக்ஸிக்யூஷன் வந்து எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் அவுட் அப்படின்ற மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் இன்னா இங்கே பாருங்க, ஸோ இந்த இடத்துல நான் 1, 2, 3 3 விஷயங்கள் இருக்கு. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல குளோபல் டேட்டா 1 இருக்கு. இது வந்து இந்த இடத்துல 1ல கீழே வந்து ஸ்டோர் ஆகிரும். ஓகேவா, செகண்ட் இருக்கு, அது வந்து செகண்டா வந்து ஸ்டோர் ஆகிரும். தேர்டு டேட்டா வந்து அதுக்கு மேலே வந்து ஸ்டோர் ஆகிரும். ஸோ 1, 2, 3 அப்படின்னு இருக்கா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன் எப்படி ஆகும்னா ஃபர்ஸ்ட் 3 தான் எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கடுத்து செகண்ட் டேட்டா வந்து எக்ஸிக்யூஷன் ஆகும், அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் டேட்டா எக்ஸிக்யூஷன் ஆகும். ஸோ நல்லா கவனிச்சிங்களேன்னா நம்ம ஃபர்ஸ்டா பண்ணக்கூடிய டேட்டா வந்து லாஸ்டா தான் எக்ஸிக்யூஷன் ஆகுது. பட் லாஸ்டா டைப் பண்ணக்கூடிய டேட்டா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எக்ஸிக்யூஷன் ஆயிடுது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் அவுட். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குன்னா மறுபடியும் இந்த வீடியோவை ரீவைண்ட் பண்ணி பாருங்க. ஸோ எதுலேருந்து புரியல அதுலேருந்து ரீவைண்ட் பண்ணி பாருங்க. ஒரு தடவை பார்த்துட்டு எனக்கு புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பைத்தான் வந்து கடைசி வரைக்கும் லேர்ன் பண்ணிக்க முடியாது. யூஸ் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் ஒரு லாங்குவேஜோ எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளால் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ரோக்ராமிங்ன்றப்ப நம்ம எடுத்த உடனே ஒரே ஒரு தடவை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது ஃபெயிலியரில் தான் போய் முடியும். ஸோ அகைன் அண்ட் அகைன் வி ஷுட் ப்ராக்டிஸ். ஓகேவா, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் ஒரு விஷயத்தை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ண முடியும் அண்ட் அதை லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி எனக்கு லைட்டாக தோணுது. ஓகே, கரெக்டாக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே, கமெண்ட் செக்ஷனில் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். கொஞ்சம் ஸ்பீடாக போகிறதுனா கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக சொல்கிறேன். இல்லை கரெக்டாக இருக்குது ஸ்பீடெல்லாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே ஃபைன், கமெண்ட் செக்ஷனில் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து வழக்கம் போல் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஹேவ் எ பியூட்டிஃபுல் டே. டேக் கேர். பாய்.